Here we'll discuss the different relations here. One is with respect to identity, the same. ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஐடென்டிட்டி. இதை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸில் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொன்னோம். ஒரு ரிலேஷன் ஐடென்டிட்டியாக இருந்தால் கட்டாயமாக அந்த ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கும். செகண்ட் கேஸ் வில் பி டிஸ்கஸிங் ஆன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ 1 to 1 and on to பார்த்தோம் இல்லையா. ஸோ வில் பி டிஸ்கஸிங் ஆன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஸ் ஹியர். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஸ் ஹியர். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் we have some properties like இந்த ரிலேஷன்ஸே வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. Whether it's reflexive, I use the notation R for reflexive. And they're also making us to check whether it is symmetric in nature. இதெல்லாமே properties னு சொல்லுவோம். It's not defining the types of relation, ஒரு property பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, that is strengthening-காக பேசுறது. So let me use the alphabet capital S for this, right? And fifth case is transitive-ஆனு check பண்ணுறது. Okay, transitive-ஆனு check பண்ணுறது. Let me have capital T here. So ஐடென்டிட்டி ரிலேஷன், இன்வர்ஸ் ரிலேஷன் டிஃபைன் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆங்கிளில் செக் பண்ணும்போது வெதர் அ ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி ஆர் டிரான்சிட்டிவ் டிஸ்கஸ் பண்ணலாம். when a relation happens to be reflexive, symmetry or transitive na, I call this as equivalence relation. equivalence na same ditto-வா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ மூணுமே இருந்ததுன்னா அந்த ஈக்குவலன்ஸ் அந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். ஐடென்டிட்டி இஸ் வெரி சிம்பிள். ஏன்னு ஒரு ஆல்ஃபபெட் எடுக்கிற ஒரு செட்டில் இருந்துச்சுன்னா A, ஏங்கிறது என்னோட ரிலேஷனில் டிஃபைன் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறது தான். A, ஏங்கிறது டிஃபைன் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறது தான். இன்வர்ஸுங்கிறது A, Bன்னு ஒன்று எடுத்தா B, Aயும் அதில் இருக்கான்னு செக் பண்ணுறது தான். திஸ் இஸ் வாட் யூ கால் அஸ் இன்வர்ஸ். ஐடென்டிட்டினா அதே வேல்யூ, அதே நேம் என்ன இருக்கோ அப்படி டிட்டோவாக எடுக்கிறது. இன்வர்ஸ்னா A, Bன்னு ஒன்று இருந்தால் B, A இருக்கான்னு செக் பண்ணுறது. அதை தான் நம்ம இங்கே ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிலையும் பார்ப்போம். ஓகே, ரிஃப்ளெக்சிவ்னா I'll define a relation R. ஒரு ரிலேஷன் ஏற்கனவே டிஃபைன் ஆயிருக்கு, அங்கே இருக்கிற வேல்யூ எல்லாமே ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணும். ஸோ செட் இஸ் டிஃபைன். ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணுறதுக்கு நான் என்ன டேர்ம் யூஸ் பண்ண போகிறேன்னா A ரிலேட்டட் டு ஏஆ, A ரிலேட்டட் டு ஏஆ, இதை நான் செக் பண்ணும். இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் அ செக்லிஸ்ட் லைக். இதை நான் செக் பண்ணும். A ரிலேட்டட் டு ஏஆ, திஸ் R is reflexive. நான் இங்கே போடுற R வந்து ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறேன். A ரிலேட்டட் டு ஏஆ, இந்த R என்னங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், ரைட்? சிமெட்ரிங்கிறது if A related to B இருந்தா, if A related to B இருந்தா, is that B related to A? செக் பண்ணணும். ஓகே, is that B related to A? செக் பண்ணணும். நம்ம சப்சிக்வெண்ட்டாக எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்க்கலாம். தேர்ட் கேஸ் transitive. Transitive-னா மாத்துறது. ஓகே, if A related to B and B related to C, A related to B and B related to C இருந்தா, is that so A related to C? ஓகே, புரியாத மாதிரியே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன செக் பண்ணுறோன்னா A related to A. ஏயும் ஒரே ரிலேஷனில் வருதா, என்ன ரிலேஷனுங்கிறது டிஃபைன் பண்ணிக்கலாம். சிமெட்ரியில் A related to B, B related to A. தேர்டில் A related to B, that is Aயும் Bயும் எடுக்கிறோம், ரைட்? செகண்ட், இந்த கேஸில் Bயும் Cயும் எடுக்கிறோம். ஸோ Aயும் Bயும் சம் ரிலேஷன் இருக்குது, Bயும் Cயும் சம் ரிலேஷன் இருக்குன்னா A and Cக்கு ரிலேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க, செக் பண்ணணும். ஓகே, ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் லெட் மீ டேக் அ ப்ராப்ளம் வித் த ரிலேஷன் ஐ மே டிஃபைன் இட் அஸ் ஈக்குவல் டு. ஈக்குவல் டுனா என்னது, ஒரு நம்பரை ஈக்குவேட் பண்ணும்போது இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து குவான்டிடேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லெட் மீ கோ ஃபார் ஈக்குவல் டு, ரைட்? ஈக்குவல் டுனா ஃபர்ஸ்ட் கேஸ் A related to A. For convenience let me take a set also. 1 2 3 ஏதாவது செட் எடுக்கலாம். ஒரு ரிலேஷன் நான் ஈக்குவல் டு வச்சு செக் பண்ணுறேன். I'll take 1, any value 1. ஓகே, 1 is equal to 1. Is it so? ஒரு வேல்யூ 1 எடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ 1ஆவே இருக்குமா? இஸ் கட்டாயமா. அந்த ஒரு வேல்யூ 1 எடுத்திருக்கீங்கன்னா அந்த வேல்யூ இட் cannot be 2, it cannot be 3, எந்த வேல்யூவும் இருக்க முடியாது, அதே வேல்யூவாக தான் இருக்க முடியும். ஸோ A related to A is equal to இருக்கனால இட்ஸ் ட்ரூ. ஓகே, சிமெட்ரி A related to B if 1 is equal to 2, ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ரிலேஷன் வந்து ஈக்குவல் டு 1 equal to 2. if A related to B, then B related to A, which means 2 is equal to 1 நான்னு கேட்குறாங்க. ஓகே, 1 equal to 2 னா 2 equal to 1 நான்னு கேட்குறாங்க. இருக்க முடியுமா?
1 equal to 2வே இருக்க முடியாது. 2 equal to 1 எப்படி இருக்க முடியும்? This is never a chance. இருக்கவே முடியாது. Third case, first case, second case வரலனா third case maximum வராது தான். If A related to B, 1 is equal to 2 and 2 is equal to 3, then R related to C, 1 related to 3 ஆன்னு கேட்குறாங்க. இதுவும் சான்ஸே இல்லை. This is never a chance. வரவே முடியாது. ஏன்னா if 1 is equal to 2வே தப்பு. இந்த இடத்துல நீங்கள் ரிலேஷனை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கதே தப்பு. ஓகே, அப்போ எந்த மாதிரி கேஸ் எடுத்துக்கலாம்? இதே ஈக்குவல் டு சைனுக்கு, இதே ஈக்குவல் டு ரிலேஷனுக்கு நான் செட்டை கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறேன் வேறு மாதிரி. ஏங்கிறது ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, instead of 1 2 3 let me take ABC. It can be any value இல்லை. இப்போ நான் 1 2 3 சொன்னால் பேசுனா அது 1 2 and 3 தான். I cannot have different values. But if I talk about ABC, ABC எல்லாமே மூணுமே சேம் வேல்யூஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ let me go for the first discussion, reflexiveக்கு. Let me go for the first discussion. A equal to A. Yes, obviously right. A ஒரு நம்பராக வச்சு பாருங்க, A ஒரு ஆளாக வச்சு பாருங்க, A ஒரு லைனாக வச்சு பாருங்க, it will be same. A will be equal to A. Let me go for symmetry. If A equal to B, as I said, this is not numbers. என்ன வேணாலும் இருக்கலாம். If A equal to B na, then obviously B will be equal to A. இல்லை, ஒரு நம்பரை ஃபிட் பண்ணி பாருங்க வரும், ஒரு லைனாக ஃபிட் பண்ணி பாருங்க வரும், ஒரு டிஸ்டன்ஸாக ஃபிட் பண்ணி பாருங்க வரும். ஸோ இஃப் A equal to B na, B equal to A, yes, it's true, obviously it's true. Next, transitive. If here, if A relation தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம்னா equal to, if A equal to B and B equal to C, B equal to C. If A equal to B and B equal to C, it's not so, then A equal to C, A equal to C. See, இதெல்லாம் வந்து நம்ம என்ன செக் பண்ணோம், இந்த ஆர்டரிங் மாறக்கூடாது. If I take A equal to B, na next வந்து இந்த Bலேருந்து ஸ்டார்ட் ஆகும். A related to B, then I have to start with B only. C வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, D வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. So A equal to B, B equal to C, na this has to be. Then I can directly link A and C nathum. So A is equal to C. இந்த மாதிரி இருந்தா I call this as transitive. Yes, this is transitive. இங்கேயும் ஈக்குவல் ரிலேஷன் தான், இங்கேயும் ஈக்குவல் ரிலேஷன் தான். ஆனால் இங்கே ஏயை டிஃப்ரெண்ட்டாக டிஃபைன் பண்ணனால வேல்யூ மாறிச்சு. திஸ் இஸ் நாட், திஸ் மே பி ரிஃப்ளெக்சிவ். 1க்கு பதிலாக 2 எடுத்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ், 2க்கு பதிலாக 3 எடுத்தீங்கன்னா, see 2 is equal to 2, 3 is equal to 3, yes, it's reflexive. But it's not symmetry, it's not transitive. பட் இங்கே நான் செட்டை வேறு மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு ஈக்குவல் ரிலேஷன் கொண்டு வரும்போது this set and this relation happens to be reflexive, symmetry and transitive. Okay, this is with respect to equal relation. Let me have a different relation here. Set of lines which we discuss பண்ணலாம். Whether the relation between the line is parallel or whether the relation between the line is perpendicular which we discuss பண்ணலாம். இதெல்லாமே எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட questions தான். Let me have a set of parallel lines. Okay, இந்த செட்டில் என்ன லைன்ஸ் இருக்கு? parallel lines. Do you know what is parallel lines? Slope will be same. For example, இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். You will not find, there is, it will never meet னு சொல்லுவோம் மேத்தமேட்டிக்கலாக. இப்படி இருக்குன்னா இப்படி இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா சம் பாயிண்ட் இட் வில் மீட். ஸோ இதை பேரலல்னு சொல்ல மாட்டோம், இதை பேரலல்னு சொல்லுவோம். ஸோ திஸ் வில் நெவர் மீட், இதை பேரலல்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் லைன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 100 லைன்ஸ் இந்த செட் ஏல கன்சிடர் பண்ணிங்கன்னா 100 லைன்ஸும் பேரலல்ஸாக இருக்கும், பேரலல் லைன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் மீ செக் the relation here to check with the parallel condition. Set A ல என்ன இருக்கு? Set of parallel lines இருக்கு. என்னோட ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்? பேரலல்னா என்னோட ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறேன். Let me go for the first relation, reflexive. First relation, reflexive. இந்த parallel லைனில் ஏதாவது ஒரு லைன் எடுக்கலாம். ஓகே, probably I may define this line as L1. ஒரு லைன் L1 எடுக்கிறேன். ஓகே, I'll take one line L1. Whether this line L1 is equal to, that is not equal to parallel, we'll use this symbol. Parallelக்கு இந்த symbol யூஸ் பண்ணுவோம், ரெண்டு லைன் போட்டு L போடுவோம். So whether this line is parallel to the same line, இந்த லைனும் இந்த லைனும் parallel, அதே லைன் தானே parallel தான். யூஸ்வலாக இந்த லைன் வந்து லைன் செக்மெண்ட் சொல்லுவோம் நம்ம. இந்த மாதிரி ஒரு பெரிய லைன் இருக்கும், நான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஏபி லைன்னு சொல்லுவேன், இங்கேருந்து இது வரைக்கும் ஏசி லைன்னு சொல்லுவேன், இங்கேருந்து இது வரைக்கும் ஏடி லைன்னு சொல்லுவேன். இந்த லைன்ஸில் ஏபி லைன் எடுத்தாலும் சரி, ஏசி லைன் எடுத்தாலும் சரி, பிசி என்ன காம்பினேஷன் எடுத்தாலும் அது ஒரே லைன்லேருந்து எடுத்தால் தான் கட்டாயமாக பேரலாக தான் இருக்கும்.
அப்போ line L1 இந்த லைனும் கட்டாயமா parallel to each other. So reflexive is satisfying. Next transitive. Transitive check பண்ண வேண்டியது A and B னு ரெண்டு எடுக்கிற மாதிரி ரெண்டு லைன் எடுக்கணும். So I will consider L1 and L2 here. என்ன condition? L1 parallel, relation is parallel. L1 parallel to L2. So L1 parallel to L2. இந்த மாதிரி நேச்சர்ல ரெண்டு லைன் இருக்கு parallel. So I'm just taking this parallel line. L1 parallel to L2. Then if this one, then B related to A. B என்னது? L2. Is it parallel to L1? ஆமாம் தானே, இப்படி இருந்து பார்த்தாலும் சரி அப்படி இருந்து பார்த்தாலும் சரி ரெண்டுமே parallel தானே இருக்கு. L1 parallel to L2 னா L2 obviously will be parallel to L1. So this is also true. So symmetry also satisfies. Next transitive. When I go for transitive, I should consider three lines. ஏன்னா A related to B பார்க்கணும், B related to C பார்க்கணும். I have to consider three lines. So let me take L1, L2 and L3. Three lines. Let me go for the condition. If A related to B, inga relation வந்து parallel. So L1 related to parallel to L2. Okay. Second, and B parallel to C. That is L2 is parallel to third line C, L3 line. Okay. நீங்க இந்த லைன் நான் draw பண்ணிருக்கதே பார்க்கலாம். L1 ம் L2 ம் parallel இருக்கு. I'm just considering with L2 again. L2 ம் L3 ம் parallel இருக்கு. Okay. அப்போ டெஃபினட்டா L1 and L3 parallel தான் இருக்கணும். Probably you can imagine like this. You take three matchsticks னு வச்சுக்கோங்க. ஒரு matchstick இப்படி place பண்றீங்க. Okay. You are placing one matchstick here. Matchstick or candle or something. ஒரு matchstick இப்படி place பண்றீங்க. Second matchstick எடுக்கிறீங்க. இதுக்கு parallel place பண்றீங்க. இது வந்து matchstick A, இது வந்து matchstick B. Matchstick A வந்து எப்படி நீங்க place பண்ணீங்களோ அதே angle-ல matchstick B place பண்றீங்க. You take another matchstick C. Okay. அதை எப்படி பிளேஸ் பண்றீங்க? B-க்கு parallel-ஆ பிளேஸ் பண்றீங்க. இப்போ இந்த matchstick-ஐ ரிமூவ் பண்ணா A-யும் C-யும் எப்படி இருக்கு? parallel-ஆ இருக்கும். So it's quite simple. So இந்த மாதிரி இருந்தா டெஃபினட்டா L1 will be parallel to the third line C. L3-ஆ இருக்கும். Is it okay? This is with respect to transitive. Equal relation பார்க்கும்போது equal satisfies னு பார்த்தோம். இங்க set of parallel lines obviously satisfies னு பார்த்தோம். Let us check what happens in the case of perpendicularity. பார்க்கலாமா? Perpendicular lines are இருக்கும்போது. Let me write here. Okay. Let me have the same comparison. It will be easier for you. So let me have set B here, which contains set of perpendicular lines. We use this symbol for perpendicular lines. Perpendicular na right angle form பண்ணனும் சொல்லுவாங்க. This is what you call as perpendicular lines. அப்போ for example I may have this set ஒரு perpendicular line இருக்கும். இது ஒரு perpendicular line. இது set of perpendicular lines. இது set of perpendicular lines. பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் 90 degrees form ஆகும். இந்த மாதிரி இருந்தா we'll call this as perpendicular lines. இல்லையா? And the relation here I am defining with respect to this one is also perpendicular. So I'm going to check only with perpendicular cases. First case, reflexive one check பண்ண போறோம். Reflexive ஒரே ஒரு லைன் எடுத்து டிஸ்கஸ் பண்ணா போதும். Okay. So I have line L1 alone here. Line L1 alone. I'll take line L1. Line L1 க்கு கட்டாயமா பெர்பெண்டிகுலரா இருக்க முடியாது. And if you check here, parallel linesக்கும் perpendicular linesக்கும் ரெண்டு லைன்ஸ் parallel-ஆ இருக்குன்னா ரெண்டு லைன்ஸ் perpendicular இருக்கவே முடியாது. Okay. So இங்க வந்து parallel-ஆ இருக்குன்னா இங்க perpendicular வர சான்சஸே இல்ல. So this can never be perpendicular. So reflexive வராது. Okay. Reflexive வராது, but symmetry வர chances இருக்கு. So let me check with symmetry also. Symmetry check பண்ணோம்னா AB have to be checked with BA. Okay. So அப்போ நான் ரெண்டு லைன் கன்சிடர் பண்ணோம், L1 and L2. Right. இதே நீங்க matchstick வச்சு ட்ரை பண்ணலாம். I have a matchstick L1, right? I am placing a matchstick L2 perpendicular to L1. எப்படி இருக்கணும் condition? If A perpendicular to B. If A, that is line L1 perpendicular to line L2. இந்த மாதிரி இருந்தா then what has to be checked? B perpendicular to AR, which means line L2 is perpendicular to L1 now. Obviously matchstick நீங்க மூவ் பண்ணவே இல்லையே, மூவ் பண்ணாம செக் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். So this is satisfying. Symmetry is satisfying. So reflexive is not there, but symmetric relation is there. Next is transitive with respect to A, B and C. Let me take three sticks. So three lines L1, L2 and L3 line. If check பண்ணோம், if
Let me take first A and B. That is A related to B and check பண்றோம். Line L1 is perpendicular to L2. இந்த மாதிரி ஒரு matchstick place பண்ணிக்கிறேன். Okay. And line L2 with line L3. Okay. L2 is perpendicular to L3. A perpendicular to B. L1 perpendicular to L2. B perpendicular to C. See, this is line L2, right? நான் இங்கே place பண்றேன். L2 perpendicular to L3. I have to check whether A is perpendicular to C. Again, நீங்க matchstick place பண்ணி பாருங்க. This is the matchstick L1, right? L2 place பண்ணுங்க. எப்படி? Perpendicular place பண்றீங்க. Yes, இது line L2. Matchstick is this line L2. இதுக்கு perpendicular இன்னொரு matchstick இங்க place பண்ணீங்க. Okay. So let me place the matchstick L3 here. Now I have to check whether A is perpendicular to C. அப்ப B remove பண்றீங்க. Remove பண்ணிடலாமா? I am removing this stick here. இப்போ எப்படி இருக்கு line L1 and L3? Definitely not perpendicular. Parallel இருக்கு. So this is not satisfying. So line L1 will be parallel to LC தான் தவிர it will not be perpendicular. So transitive relation is not satisfying. Reflexive not satisfying. Transitive not satisfying. Only symmetry satisfying. So if I summarize here, we were checking with equal to relation, we were checking with parallel condition, that is lines with parallel slope, and we were checking with perpendicular lines. Equal க்கு reflexive ஆ வந்தது, symmetry ஆ வந்தது, transitive ஆ வந்தது. So this happens to be an equivalence relation. Equivalence என்னது? எல்லா மூணு satisfy ஆகணும். If I check with parallel, it was reflexive, symmetry and also transitive. So this also happens to be equivalence. If I check with perpendicularity, reflexive வராது. Okay. Transitive, symmetry வரும், transitive வராது. So definitely the equivalence இருக்க முடியாது. Okay, fine.